பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடந்த 5 மாதங்கள் கடுமையான மாதங்கள், அதிகமான உஷ்ணமான நாட்கள், இவற்றின் நடுவிலே கர்த்தர் நம்மை கிருபையை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 6வது மாதத்திலே ஆண்டவர் நம்மை இந்த முதல் நாளை காணும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயும் என் சேஷ்டபுத்திரனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இந்த மாதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களை வழி நடத்துவேன். யாரெல்லாம் தேவன் பக்கமாய் திரும்புகிறார்களோ, யாரெல்லாம் தேவனிடத்தில் வருகிறார்களோ, ஒரு பக்கம் அழுகையோடும் இன்னொரு பக்கம் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய பாதத்தை யாரெல்லாம் பிடித்து கொள்ளுகிறார்களோ, ஆண்டவர் சொல்றார், அவர்களை நான் வழி நடத்துவேன். இந்த மாதம் கர்த்தர் நம்மை விசேஷமாய் வழி நடத்த போகிறதை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வழி நடத்துதல் அது அற்புதமானது. ஆண்டவருடைய வழி நடத்துதல் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஆண்டவருடைய வழி நடத்துதல் அது கிருபை பொருந்தினதாய் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் மோசே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த அந்த காரியத்தை எல்லாம் யோசிக்கும் போது, அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்து எப்படியெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசித்தார் என்று அவர் யோசித்த போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஆண்டவர் ஒருவரே நம்மை வழி நடத்தினார். கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அழகாக வழி நடத்திட்டார். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சோர்வுகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வழி நடத்தினார். அதே கர்த்தர் இந்த மாதம் சொல்றார், நான் உங்களை வழி நடத்துவேன், நான் உங்களை வழி நடத்துவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வழி நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். நாம் தேவ சமூகத்தில் ஓடி வந்து ஆண்டவரே என்று தேவ பாதத்தில் விழும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் எந்த பாதையில நம்மை நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அழகா சொல்லுகிறது. எரேமியா 31:9 வாசித்தோம், அவர்கள் ஸ்தோத்திரம் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இடராத வழி, அதாவது செம்மையான வழியிலே ஆண்டவர் நம்ம நடத்துவார். ஆண்டவருடைய வழி நடத்துதல் எப்போதுமே அது செம்மையான வழியிலே நம்மை நடத்துகிறவர். தவறான வழியிலே ஆண்டவர் ஒருபோதும் நடத்த மாட்டார். சில நேரத்தில் அந்த செம்மையான வழியில கர்த்தர் நம்மை நடத்தும் போது அது நமக்கு சில நேரத்தில் முறுமுறுப்பாயிருக்கலாம். ஒருவேளை அது நம்முடைய பார்வையில் அது வேதனையை நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை செம்மையான பாதையில் ஏன் வழி நடத்துகிறார் என்றால், நாம் இடறி போகாதபடிக்கு. பலவிதமான இடறல்கள், நம்ம இடறி விழப்பண்ணுகிற பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளும் போது, அழுகையோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒருவேளை இந்த செம்மையான வழி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு அது சம்பூரணமாக இருக்கும். ஆகவே செம்மையான வழியில் ஆண்டவர் மாதம் நம்மை நடத்துவதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் எலியேசர் என்ற தேவ மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த தேவனாயிருக்கிற கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்தேன். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அப்போ ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார். ஒரு நாளும் குறுக்கு வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறது இல்லை, நேர்வழியிலே நம்மை நடத்துவார். அந்த நேர்வழியிலே நடத்தும் போது முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? சமாதானமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே,
சீக்கிரத்தில் நம்ம அப்படியே பெரிய ஆளாயிடணும், அப்படி அல்ல. நம்மை நேர்வழியாய் நம்மை நடத்தி கொண்டே போவார். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழணும், இந்த உலகத்தில் கர்த்தருக்காக நிற்கணும், கர்த்தருக்காக ஜீவிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார். விண்ணப்பத்தோடு எலியேசர் வந்தார். ஆண்டவரே, எனக்கு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பெரிய பொறுப்பை எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு தெரியலையே. தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி விண்ணப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்தபோது அந்த எலியேசரை நேர்வழியாய் கர்த்தர் நடத்தினார். அதே விதமாய் கர்த்தர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார். அடுத்து மூன்றாவதாக ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியில. மூன்றாவது கர்த்தர் இந்த மாதம் நாம் அறியாத வழியில, இப்படிலாம் ஒரு வழி இருந்துக்கா, இப்படிலாம் ஒரு பாதை இருக்கா, இப்படிலாம் நடந்து போக முடியுமா, இப்படிலாம் நம்ம ஜீவிக்க முடியுமா என்று நம்ம ஆச்சரியப்பட வண்ணம் நாம் அறியாத ஒரு வழியில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருவார். நமக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நடத்துதலை சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு குருடரை எப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார், அறியாத வழியில, பாதை இதுவென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில அவர்களை நடத்தி வருவது போல கர்த்தர் நம்ம இந்த மாதம் நம்மை நடத்த போகிறார். அவர் சொல்றார்ல, நான் உங்களை வழி நடத்துவேன், அவர்களை வழி நடத்துவேன். ஆண்டவர் இந்த மாதம் நாம் அறியாத ஒரு வழியில கர்த்தர் நம்மை நடத்த போறார். இந்த மாதம் முடிவில் நம்ம சொல்ல போறோம், இந்த இப்படி ஆண்டவர் நடத்துவார்னே நாங்கள் நினைக்கல பிரதர். ஆண்டவர் எங்களை அழகாக நடத்தி கொண்டு வந்துட்டார். எங்களுக்கு பாதை தெரியாத இருந்தோம், என்ன செய்வதுன்னு தெரியாத இருந்தோம், ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துட்டார். நம்ம சொல்ல போறோம். நாலாவது ஒரு வழி இருக்கிறது. யோசுவாவின் புத்தகத்தில் 24 அதிகாரத்துக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பவோமானால், யோசுவா 24:17 ஒரு அழகான வசனம் அங்கு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. நாலாவது, அவர் அற்புதத்தின் வழியிலே நம்மை நடத்துவார். இந்த மாதம் ஒரு அற்புதமாய் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வழி நடத்துகிறதை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்திராத, இதுவரைக்கும் உங்கள் கண்கள் கண்டிராத ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து அற்புதத்தின் வழியிலே ஆண்டவர் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அற்புதத்தின் வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன் மகனே. நீ தேவ சமூகத்திலே நீ வந்திருக்கிறபடினால், என்னுடைய சமூகத்திலே நீ வந்திருக்கிறபடினால் உன்னை வழி நடத்துவேன். தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தை வழி நடத்த போகிறார், நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த போகிறார், நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் வழி நடத்த போகிறார், நம்முடைய விசுவாசிகளை கர்த்தர் வழி நடத்த போகிறார், நாம் எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய உறவினர்களை கர்த்தர் வழி நடத்த போகிறார். ஆண்டவருடைய வழி நடத்துதல் அது ஆச்சரியமானது. ஆகவே ஆண்டவர் எந்த பாதையில நம்மை நடத்துகிறாரா, செம்மையான பாதையிலே நம்மை நடத்துகிறார். ஆமா, நேர்வழியாய் நம்மை நடத்துகிறார். மூன்றாவது, நாம் அறியாத வழியிலே நம்மை நடத்துகிறார். நாலாவது, அற்புதத்தின் வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த மாதம் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர்கிட்ட நீங்க ஓடி வந்துருங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வழி நடத்துதலை நீங்கள் பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று சொன்னபடி இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்த போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, விசுவாச மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க பிசினஸ் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், கையின் பிரயாசங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வழி நடத்துதலை நாங்கள் பார்க்கட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.